ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 2/1/2026 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்குறாங்க, ஒவ்வொரு பிராமண குழந்தையும் தனது மனதிற்குள்ளாகவே எந்த விஷயத்தை கேட்டுக்கொள்ளணும்னு. பதில், தனது உள்ளத்தை கேளுங்கள். நான் ஈஸ்வரனின் உள்ளத்தில் அமர்ந்திருக்கிறேனா? நான் எந்த அளவிற்கு தெய்வீக குணங்களை தாரணை செய்திருக்கின்றேன்? பிராமணர்களாகிய நான் ஈஸ்வரிய சேவையில் தடங்கள் ஏற்படுத்துகின்றேனா? சதா இனிமையாக இருக்கின்றேனா? நமக்குள் ஒற்றுமை இருக்கின்றதா? நான் சதா ஸ்ரீமத் படி நான் நடக்கின்றேனா என்று தனக்குள்ளே கேட்டுக்கொள்ளணும்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், கருத்து வேறுபாடுகளில் வருபவர்கள் என்ன ஆவர் என்றும் யார் வெற்றி மணி மாலையில் வரக்கூடியவர் என்றும் பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, யாரிடத்தில் முழுமையான அன்பு இல்லையோ அவர்கள் முழுமையான பதவியும் அடைய மாட்டார்கள். அங்கு ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம் இருக்கும். தங்களுக்குள் எந்த சண்டையும் இருக்காது. இங்கு ராஜ்யமே கிடையாது. பிராமணர்களிலும் தேக அபிமானத்தின் காரணத்தினால் கருத்து வேறுபாடுகளில் வந்து விடுகின்றீர்கள். இவ்வாறு கருத்து வேறுபாடுகளில் வருபவர்கள் தண்டனை அடைந்து பிறகு தேர்ச்சி பெறுவர். அங்கு ஒரே தர்மத்தில் இருப்பீர்கள். ஆக அங்கு அமைதி இருக்கும். இப்போது அந்த பக்கம் அசுர வம்சம் அல்லது அசுர குடும்பத்தினர், இங்கு ஈஸ்வரிய குடும்பத்தினர். எதிர்காலத்திற்காக தெய்வீக குணங்களை தாரணை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். தந்தை அனைத்து குணங்களும் நிறைந்தவராக ஆக்குகின்றார். அனைவரும் ஆகிவிடுவது கிடையாது. யார் ஸ்ரீமத் படி நடக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி மணி மாலையில் வருவார்கள்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், எந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் இருக்கின்றது என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, பாரதம் சத்யுகத்தில் முழுமையாக விகாரமற்றதாக இருந்தது. விகாரமற்ற தேவதைகளை விகாரமுள்ள மனிதர்கள் பூஜை செய்கின்றனர். பிறகு விகாரமற்றவர்களே விகாரிகளாக ஆகின்றனர் என்பது யாருக்கும் தெரியாமல் இருக்குது. விகாரமற்றவர்கள்தான் பூஜைக்குரியவர்களாக இருந்தனர். பிறகு பூஜாரிகளாக ஆகின்றனர். அப்பொழுதுதான் பதித்த பாவனனை வாருங்கள், வந்து விகாரமற்றவர்களாக ஆக்குங்கள் என்று அழைக்கின்றனர்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், இந்த கடைசி பிறவியை நாம் எந்த குடும்பத்தில் கிடைக்கிறோம் என்றும் நாம் எவ்வாறு முயற்சி செய்ய வேண்டும் என்றும் பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, என் ஒருவனை நினைவு செய்தால் உங்களது பாவங்கள் அழிந்துவிடும் மற்றும் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதான தேவதைகளாக ஆகிவிடுவீர்கள். பிறகு சந்திரவம்சி சத்திரிய குடும்பத்தில் வருவீர்கள். இந்த நேரத்தில் ஈஸ்வரி குடும்பத்தினர்களாக இருக்கின்றீர்கள். பிறகு 21 பிறவிகள் தெய்வீக குடும்பத்தில் இருப்பீர்கள். இந்த கடைசி பிறவியை நீங்கள் இந்த ஈஸ்வரிய குடும்பத்தில் கடக்கின்றீர்கள். இதில் நீங்கள் முயற்சி செய்து அனைத்து குணங்களிலும் சம்பன்னமாக ஆக வேண்டும். நீங்கள் பூஜைக்குரியவராக இருந்தீர்கள். உண்மையில் ராஜ்யம் செய்தீர்கள். பிறகு பூஜாரியாக ஆகின்றீர்கள். இதை புரிய வைக்க வேண்டும் இல்லையான்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், எந்த விஷயத்தை குழந்தைகளாகிய நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, சிவ ஜெயந்தி கொண்டாடுகின்றனர். சிவ ஜெயந்திக்கு பிறகு என்ன ஆகும் என்பதையும் அறிந்திருக்க வேண்டும். அவசியம் தெய்வீக ராஜ்யத்தின் ஜெயந்தி ஏற்பட்டிருக்க வேண்டும். சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யும் இறைத்தந்தை சொர்க்கத்தில் வரமாட்டார் இல்லையா? நான் நரகம் மற்றும் சொர்க்கத்தின் இடையில் சங்கமத்தில் வருகிறேன் என்று கூறுகின்றார். சிவராத்திரி என்று கூறுகின்றீர்கள் இல்லையா? ஆக இரவில் நான் வருகின்றேன். இதை குழந்தைகளாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், யார் தந்தையின் இதயத்தில் அமர முடியும் என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, யார் எண்ணம் சொல் செயலில் சேவைக்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்கள்தான் உள்ளத்தில் அமர முடியும். எந்த அளவு சேவையோ அந்த அளவு உள்ளத்தில் அமர முடியும். சிலர் ஆல்ரவுண்டு வேலை செய்கின்றனர். அனைத்து காரியமும் கற்றுக்கொள்ள வேண்டும். உணவு சமைப்பது, ரொட்டி சமைப்பது, பாத்திரம் கழுவுதல், இதுவும் சேவை இல்லையா? தந்தையின் நினைவுதான் முதல் விஷயம் ஆகும். அவரது நினைவின் மூலம் தான் பாவங்கள் அழிகின்றதுன்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஆத்ம உலகத்தில் கடைசியாக இருப்பவர்கள் எங்கு பிறவி எடுப்பார்கள் என்று பாபா பிறவிகளை பற்றி கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, அனைவரும் 84 பிறவிகள் எடுப்பர் என்பது கிடையாது. யார் சிறிதளவே படிப்பார்களோ அவர்கள் தாமதமாக வருவார்கள். ஆக பிறப்பும் குறைவாக இருக்கும். சிலர் 80 பேர், 82. யார் சீக்கிரமாக வருவார்களோ யார் தாமதமாக வருவார்களோ இவை அனைத்திற்கும் ஆதாரம் படிப்பில் உள்ளது. சாதாரண பிரஜைகள் தாமதமாக வருவார்கள். அவர்களுக்கு 84 பிறவிகள் இருக்க முடியாது.
தாமதமாக வந்து கொண்டே இருப்பார்கள். யார் முற்றிலும் கடைசியில் இருப்பார்களோ அவர்கள் திரேதாயுக கடைசியில் பிறவி எடுப்பார்கள். பிறகு விகார மார்க்கத்தில் செல்லுவார்கள். கீழே இறங்குவது ஆரம்பமாகி விடுகிறது. பாரதவாசிகள் எப்படி 84 பிறவிகள் எடுத்தனர், அதற்கு இந்த ஏணிப்படி விளங்குகின்றதுன்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஆத்மா பரமாத்மாவின் சந்திப்பை பற்றி பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, ஆத்மாவானது பரம்பிதா பரமாத்மாவை நினைவு செய்ய வேண்டும். ஆத்மா பரமாத்மாவை பிரிந்து வெகு காலம் ஆகிவிட்டது. இந்த அழகான சந்திப்பு வேறு எங்கு நிகழும்? அழகான சந்திப்பு அவசியம் இங்குதான் நிகழும். பரமபிதா தந்தை இங்கு வந்து வருகின்றார். இதுதான் கல்யாணக்காரி, அதாவது அழகான சந்திப்பு என்று கூறப்படுகின்றது. ஜீவன் முக்திக்கான ஆஸ்தியை அனைவருக்கும் கொடுக்கின்றார்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், குழந்தைகளில் சிலர் குஷி இல்லாமல் இருப்பவர்களை பற்றி பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்றாங்க, அதிர்ஷ்டம் உருவாக்கி கொள்ளும் முயற்சியில் குறை இருக்கின்றது. இதனால் குறைந்த அளவு அடைகின்றீர்கள். ஸ்ரீமத் படி நடக்காத காரணத்தினால், அசுர குணங்களை விடாத காரணத்தினால், யோகாவில் இல்லாத காரணத்தினால் இவை அனைத்தும் ஏற்படுகின்றது. யோகா இல்லை எனில் பண்டிதர் போன்று ஆகிவிடுகின்றீர்கள். யோகா குறைவாக இருப்பதால் சிவபாபாவின் மீது அன்பு இருப்பது கிடையாது. தாரணையும் குறைவாக ஏற்படுகிறது. அந்த குஷி இருப்பது கிடையாது. முகமும் பிணம் போன்று ஆகிவிடுகின்றது. உங்களது முகம் தேவதைகளைப் போன்று சதா புன்முறுவலுடன் இருக்க வேண்டும். தந்தை உங்களுக்கு எவ்வளவு ஆஸ்தி கொடுக்கின்றார்? யாராவது ஏழை குழந்தை செல்வந்தரிடம் சென்று விட்டால் அவருக்கு எவ்வளவு குஷி ஏற்படும். நீங்கள் மிகவும் ஏழைகளாக இருந்தீர்கள். இப்பொழுது தந்தை தத்தெடுத்துள்ளார் எனில் குஷி இருக்க வேண்டும். நாம் ஈஸ்வரிய குடும்பத்தினர்களாக ஆகியிருக்கின்றோம். ஆனால் அதிர்ஷ்டம் இல்லை எனில் என்ன செய்ய முடியும்? பதவியும் குறைந்து விடும்னு பாபா சொல்லியிருக்காங்க. அச்சா, ஓம் சாந்தி.